சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த 74 வயதிலும் அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு வராரு. அண்மையில் தான் அவரோட பிறந்த நாள் போச்சு. இந்த பிறந்த நாள் கூட கூலி படத்திலிருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் பாட்டு விட்டு ரசிகர்களை உற்சாகப்படுத்தி இருந்தாங்க. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பல வருஷம் கழிச்சு நம்ம ரசிகர்களுக்காக அவர் ஒரு விஷயம் பண்ண போகிறாரு. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வேட்டையன் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து இப்போ கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து ஷௌபின் ஷாக்கர், உபேந்திரா, நாகார்ஜுனா, அமீர்கான், ஸ்ருதிஹாசன் மற்றும் சத்யராஜ் போன்றோர் முக்கியமான வேடத்தில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஜெய்ப்பூரில் இந்த படத்தோட ஷூட்டிங் அண்மையில் தான் நிறைவடைஞ்சது. அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டில் அடுத்த கட்ட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. மேலும் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில் போதை சம்பந்தமான காட்சிகளை வைக்க போகிறது இல்லையாம். தங்க கடத்தில் மையமாக வச்சு தான் இந்த படத்தோட கதைகளை அமைஞ்சிருக்கான். அதைத் தொடர்ந்து இந்த படம் இந்த வருஷத்தோடைய கோடை கொண்டாட்டமாக ரிலீஸ் ஆக போகுது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எவ்வளவோ படங்களில் நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் 170 படங்களில் மேலுக்கு நடிச்சிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புதுமையான முயற்சி, அதாவது ஏற்கனவே அவர் பண்ண ஃபார்முலா தான் அதை மீண்டும் கையில் எடுத்திருக்காராம். அதாவது வருஷத்துக்கு ஒரு படம் தான் கொடுப்பாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இப்போ அவர் புது உத்வேகத்தில் இருக்கிறதுனால அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு, கமிட் ஆகிட்டு இருக்காரு. அப்படி தான் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் 2 படங்களை கொடுக்க போகிறாரு. போன வருஷம் லால் சலாம் மற்றும் வேட்டையன் போன்ற 2 படங்களை கொடுத்துருந்தாரு. இப்போ இந்த வருஷம் டபுள் ட்ரீட்டாக பார்த்தீங்கன்னா 2 படங்களும் கொடுக்க போகிறாரு. முதல் ஹாஃபில் ஒரு படமும், இரண்டாம் ஹாஃபில் ஒரு படமும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா கூலி படத்தை கொடுக்கறதா பிளான் பண்ணியிருக்காரு. அதாவது ஆகஸ்ட் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆகும் என்று சொல்லப்பட்டு வருது. அதைத் தொடர்ந்து இரண்டாம் ஹாஃபில் ஜெயிலர் 2 படத்தில் நடித்து முடிப்பார் எனவும், கரெக்டாக தீபாவளிக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகும் என்றும் சொல்லப்பட்டு வருது. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அதற்கான எந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவுமே இல்லை ப்ரோமோ வீடியோவுமே இல்லை எதுவுமே வரல. அதனால தான் ரசிகர்களுக்கு ஒரு சின்ன கலக்கம் இருந்துட்டு தான் வருது. ஆனாலும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஜெயிலர் 2 படத்தில் நடிப்பார் என அப்பப்போ அப்டேட்ஸ் வந்து கொண்டு தான் இருக்குது. அதைத் தொடர்ந்து 2 படங்களுக்கு மேலே இன்னொரு படமும் சைன் பண்ண போகிறாராம், மணிரத்னம் படம். இந்த வருஷமே அது படத்துக்கான பூஜையும் போட போகிறாங்களாம். பூஜை போட்டுட்டு அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா படத்தோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்படி இந்த வருஷத்தோட ஆரம்ப காலத்திலே பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு ட்ரீட் மேலே ட்ரீட்டாக கொடுத்துட்டு இருக்காரு. மேலும் பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா கூலி படத்துடைய செகண்ட் சிங்கிள் வரப்போது. இதுவும் பார்த்திங்கன்னா ரசிகர்களுக்கு மிக பெரும் ட்ரீட்டாக அமையும் என்று நம்பப்படுது. நீங்கள் சூப்பர் ஸ்டாரோடைய இந்த உத்வேகத்தையும் மற்றும் வேகத்தையும் பார்த்து என்ன நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.